பிஜேபியோட மாநில தலைவர் சொல்கிறாரு, கேஸ் தட்டுப்பாடெலாம் தமிழ்நாட்டில் இல்லை, நானே டீலர் தான், வேணா என்கிட்ட கேளுங்க, நான் தர்றேன்றார். அப்போ அவர் பதுக்கி வச்சிருக்கிறாரான்னு நமக்கு தெரியல. இந்தியா ஐக்கிய நாடுகள் சபையில் அமெரிக்கா ஈரான் மீது நடத்திய அந்த யுத்தத்தை அமெரிக்காவுக்கு ஆதரவாக ஓட்டு போட்டிருக்கு, ஈரானுக்கு எதிராக ஓட்டு போட்டிருக்கு. நீங்கள் முதுகில் குத்துறீங்க. இந்திய அரசினுடைய வெளியுறவு கொள்கை மோசமாக மாறி இருக்குன்னா, இதுவரையிலும் இந்திய நாட்டினுடைய பாரம்பரியத்தை கீழே இழுத்து குப்பையில் தூக்கி போடுற ஒரு மோசமான செயலை பிஜேபி அரசு செஞ்சிருக்கு. எந்த அளவுக்கு இந்தியாவை கொச்சையாக நடத்துகிறார், கீழ்த்தரமாக நடத்துகிறார் ட்ரம்ப். ஒரு மாதத்துக்கு நீ ரஷ்யாட்ட எண்ணெய் வாங்கிக்கோன்றார். ஒரு மாதத்துக்கு ரஷ்யாட்ட எண்ணெய் வாங்கினா அவர் என்ன நினச்சி பேசுகிறாரு? நீங்கள் வேலையில்லா திண்டாட்டம் ஒரு முக்கியமான பிரச்சனையாக வரப்போகுது. இப்போ கம்பெனிகளில் என்ன சொல்கிறாங்கன்னா, கேன்டீனுக்கு கேஸ் இல்லை, எனவே கேன்டீன் இல்லைன்றாங்க. கேன்டீன் இல்லாமல் நீங்கள் டயர் கம்பெனி, கார் கம்பெனி, எலக்ட்ரானிக்ஸ் இண்டஸ்ட்ரி மற்றவங்களாம் எப்படி சமைப்பாங்க, எப்படி சாப்பிடுவாங்க? ஃபாக்ஸ்கான் தமிழ்நாட்டில் இயங்கிட்டு இருக்கு. 17,000 பேர் விடுதியில் தங்கி முழுக்க முழுக்க பெண்கள் வேலை செய்துட்ருக்குறாங்க. இப்போ அவங்களுக்கு ஹாஸ்டலில் சோறு இருக்காது அப்படின்னா அவங்க எப்படி வேலை செய்ய முடியும்? மோடி சொல்கிறார், நான் 4வது இடத்துல ஜிடிபியை கொண்டு வந்து நிறுத்திடுவேன்னு சொல்கிறார். இராணுவத்தில் வலிமையான நாடுன்னு சொல்கிறாரு. இன்னும் பல்வேறு வகையில் தன்னுடைய பெருமைகளை எல்லாம் பேசிக்கிட்டே இருக்கிறார். அவராக பேசிகிட்டு இருக்கிறார். அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் ஏதாவது ஒரு வகையில் அமெரிக்காவுக்கு, இஸ்ரேலுக்கு நெருக்கடியை தரக்கூடியதாக பிரதிபலிக்க வேண்டாமா? அப்படி பிரதிபலிக்காமல் இருப்பதே இவர்கள் ஏகாதிபத்தியத்தின் அடிமைகள் என்பதை பறைசாற்றுவதாக இருக்கிறது. வணக்கம். ஈரான் மீது கிட்டத்தட்ட 20 நாட்களாக யுத்தம் தொடுக்கப்பட்டு அமெரிக்க ஏகாதிபத்தியமும் இஸ்ரேலும் சேர்ந்து நடத்துகிற இந்த ஏகாதிபத்திய போர் உலக நாடுகளை மிக கடுமையாக பாதித்து கொண்டிருக்கிறது. இந்த பாதிப்பு, அதனுடைய தாக்கம் உலகில் குழந்தையிலிருந்து முதியோர்கள் வரை அனைவரையும் சந்திச்சிருக்கு என்பது முக்கியமான ஒரு விஷயம். ரமலான் மாதத்தில் இஸ்லாமியர்கள் கொண்டாடக்கூடிய ஒரு புனித விழா, புனித மாதம். அதில் இஸ்லாமியர்களுக்கு இடையில் ஒரு மிகப்பெரிய மோதலை இன்றைக்கு அமெரிக்க ஏகாதிபத்தியம் திட்டமிட்ட முறையில் உருவாக்கி வைத்திருக்கிறது. அமெரிக்க ஏகாதிபத்தியத்துக்கு ஆதரவான ஐக்கிய அரபு நாடுகள், சவுதி அரேபியா உள்ளிட்ட பல்வேறு இஸ்லாமிய நாடுகள் ஈரானை தனிமைப்படுத்தி அதன் மூலம் தங்கள் அரசியல் செல்வாக்கை, தங்களுடைய அதிகாரத்தை பெருக்கிக் கொள்ள முடியும் என்றுதான் நினைக்கிறார்களே ஒழிய, இது மிக மோசமான ஒரு பாதிப்பு என்று அவர்கள் பார்க்கவில்லை. மத ரீதியில் பேசக்கூடிய மதவாதிகள் கூட இந்த இடத்தில் சற்று கவனிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது என்றுதான் நான் குறிப்பிட விரும்புகிறேன். இரண்டாவது முக்கியமான விஷயம், இப்போது இந்த ஏகாதிபத்தியத்தின் ஆதிக்க வெறி காரணமான போர் மிகப்பெரிய அளவில் இந்தியாவில் சமையல் எரிவாயுவை பற்றாக்குறை ஏற்படுத்தி இருக்கிறது. வணிக சிலிண்டர்களானாலும், வணிக ரீதியான சிலிண்டர்களானாலும், வீடுசார் சிலிண்டர்களானாலும் மிகப்பெரிய அளவில் ஒரு பாதிப்பை உருவாக்கி இருக்கிறது, சந்தித்திருக்கிறது. தட்டுப்பாடு மிகப்பெரிய அளவில் ஏற்பட்டிருக்கிறது. இதை பயன்படுத்தி கள்ள மார்க்கெட் பதுக்கல் அதிகரித்திருக்கிறது. இந்த போர் ஒரு வகையில் இயற்கை வளத்தை கொள்ளையடிப்பது, பெட்ரோலிய வளத்தை கொள்ளையடிப்பது என்பதை நோக்கமாக வைத்திருக்குது. மற்றொரு புறத்தில் உலக மக்கள் பயன்படுத்துகிற மிக அத்தியாவசிய தேவையாக இருக்கக்கூடிய இந்த எரிவாயு பிரச்சனையை பூதாகரமாக மாற்றியிருக்கு. போர் மூலம் ஏகாதிபத்தியம் பலனடையுது. போர் மூலம் ஏகாதிபத்தியம் சார்ந்த பதுக்கல்காரர்கள் பலனடைகிறார்கள். போர் மூலம் ஏகாதிபத்தியத்திற்கு ஒத்தூதக்கூடிய நாடுகள் பலனடைகிறார்கள். ஆனால் போர் மூலம் மிகப்பெரிய அளவில் பாதிப்பை சந்திக்கக்கூடியவர்கள் யார் அப்படின்னா, உழைக்கும் மக்கள், அன்றாடங்காட்சிகள், இந்த நடுத்தர மக்கள், இவர்கள்தான் மிகப்பெரிய அளவில் பாதிப்பை சந்தித்து கொண்டிருக்கிறார்கள். இது ஒன்று வீட்டில் சமையல் பற்றாக்குறை வருகிற போது அதற்கு ஏற்ப உணவு பிரச்சனையும் ஏற்படும். இப்போ வசதி இருந்தாலும் சோறு கிடைக்குமா, சமைக்க முடியுமா என்பதை நோக்கி போக வேண்டியிருக்கு. மின்சார அடுப்புகளை நோக்கி பயணிக்கிறாங்க. மின்சார அடுப்பின் விலை ஏறுது.
ஒரு பக்கம் எரிவாயு அதனுடைய விலை ரூ. 900 என்று இருந்த ஒரு சிலிண்டர் இப்போ ரூ. 4500 வரையிலும் விற்கப்படுவதாக சொல்லப்படுது. இப்போ எவ்வளவு மோசமான விலை உயர்வு இந்த பதுக்கல்காரர்களால் ஏற்படுதுங்கிறத பார்க்குறோம். இன்னொரு புறம் மின்சார அடுப்புகள் பற்றாக்குறை அல்லது அதற்கு கிராக்கி அதிகமாகும்போது அதை விற்கக்கூடிய நபர்கள் விலையை உயர்த்துறாங்க. இப்போ இது ஒருவேளை மின்சார அடுப்பு அதிகமாக கிடைக்கும்னா மின்சாரம் போதுமான அளவுக்கு விநியோகம் பண்ணுவதற்கு ஏற்பாடு இருக்கிறதா? அதுவும் கொஞ்ச நாளைக்கு வேணால் ஒரு இது இருக்கும், அதுக்கு அடுத்து பிரச்சனை வரும். எனவே தான் இந்த பிரச்சனை உலகளாவிய பிரச்சனையாக மாறி இருக்கு. இதற்கு எதிரான எதிர்ப்பை உலக நாடுகள், ஜனநாயக நாடுகள், மற்ற மதசார்பற்ற சக்திகள் எல்லோருமே இதை எதிர்க்கிற ஒரு நடவடிக்கையை இப்போது கையாண்டுட்டு இருக்கிறாங்க. அடுத்து வேலையில்லா திண்டாட்டம் ஒரு முக்கியமான பிரச்சனையாக வரப்போகுது. இங்கே கோவிட் காலத்தில் வேலைகள் ஒரு பொது முடக்கம் கொஞ்ச நாள் இருந்தால் கூட அது உடனடியாக ஒரு மாதத்தில் சரி பண்ணி வேலை தளத்தில் மனிதர்களின் எண்ணிக்கையை குறைத்து உற்பத்தி நடந்தது, வருவாய் இருந்தது, உற்பத்தி பெருக்கம் ஏற்பட்டது, அல்லது மற்ற பல்வேறு வாய்ப்புகள் கிடைத்தது. ஆனால் இது இப்போ டோட்டலாகவே இப்போ கம்பெனிகளில் என்ன சொல்கிறாங்கன்னா, கேன்டீனுக்கு கேஸ் இல்லை, எனவே கேன்டீன் இல்லைன்றாங்க. கேன்டீன் இல்லாமல் நீங்கள் டயர் கம்பெனி, கார் கம்பெனி, எலக்ட்ரானிக்ஸ் இண்டஸ்ட்ரி மற்றவங்களாம் எப்படி சமைப்பாங்க, எப்படி சாப்பிடுவாங்க? ஃபாக்ஸ்கான் தமிழ்நாட்டில் இயங்கிட்டு இருக்கு. 17,000 பேர் விடுதியில் தங்கி முழுக்க முழுக்க பெண்கள் வேலை செய்துட்ருக்கிறாங்க. இப்போ அவங்களுக்கு ஹாஸ்டலில் சோறு இருக்காது அப்படின்னா அவங்க எப்படி வேலை செய்ய முடியும்? இப்போ இது மிகப்பெரிய அளவில் ஒரு நெருக்கடியை உருவாக்கக்கூடிய விஷயமாக இருக்குது. இது கம்பெனிகளில் மட்டும் இல்லை, அதுக்கு அடுத்து அதனுடைய இப்போ ஃபாக்ஸ்கான் சோறு போடுறதுக்கு வழி இல்லை, ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில் சோறு போடுறதுக்கு வழி இல்லை, வேறு பல்வேறு நிறுவனங்களில் சோறு போடுறதுக்கு வழி இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்காக வீட்டிலேருந்து சோறு கட்டிட்டு போகணும். வீட்டில் சமையல் எரிவாயு கிடைக்குமா? எடுத்துகிட்டு போக முடியுமா? அப்போ இது பிரச்சனை தான். அது மட்டும் இல்லை, இந்த சிலிண்டர் மூலமாக, கேஸ் எரிவாயு மூலமாக ஓடிட்டுருக்கக்கூடிய ஆட்டோக்கள், ஓடிட்டுருக்கக்கூடிய காரு, ஓடிட்டுருக்கக்கூடிய மற்ற போக்குவரத்து நிறுவனங்கள், இவை அனைத்துமே பாதிப்பை சந்திக்கும். இதுவும் ஒரு பெரிய நெருக்கடியை சந்திக்கும். அப்போ அவர்களுக்கு எரிவாயு கிடைக்கலன்னா அந்த ஊழியர்கள் வேலைக்கு போக முடியாது, அவங்க வண்டி ஓட்ட முடியாது, அதன் மூலம் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய வருவாய் நின்று போயிடும். ஆக இது ஒரு பெரிய சைக்கிளாக, ஒரு பெரிய சுற்றுவட்ட பாதையாக இது இருக்கிறது. இந்த சுற்றுவட்ட பாதையில் அனைவருமே பாதிக்கப்படுவோம். எனவே இந்த போரை நிறுத்த வேண்டும் என்று சொல்லி அமெரிக்காவுக்கு நெருக்கடி தர வேண்டிய அவசியம் உலக மக்கள் அத்துணை பேருக்கும் ஏற்பட்டிருக்கிறது. மதம் கடந்து, சாதி கடந்து, மொழி கடந்து, நாடு கடந்து அமெரிக்க ஏகாதிபத்தியமே உடனடியாக போரை நிறுத்து, உன்னுடைய ஆதிக்க வெறுக்கி உலக மக்களை தண்டிக்காதே என்கிற குரல் வலுவாக எழ வேண்டிய அவசியம் இருக்குது. எனவே அமெரிக்க ஏகாதிபத்தியத்துக்கு எதிரான போராட்டத்தை தீவிரப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்குது. நாளைக்கு தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய பல்வேறு மாவட்டங்களில், நகரங்களில், பல்வேறு சிறு நகரங்கள் உள்ளிட்டு பெருநகரங்கள் வரையிலும் அனைத்து மதசார்பற்ற ஜனநாயக சக்திகள் சார்பில் ஆர்ப்பாட்டத்தில் பங்கெடுக்க வேண்டும் என்ற அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி அதனுடைய கட்சிகள் சார்பில் இந்த அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. மார்க்சிஸ்ட் கட்சி அதிலே பங்களிப்பு செய்வது என்று தீவிரமாக அனைத்து தயாரிப்பு வேலைகளிலும் ஈடுபட்டு வருகிறது. பெண்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள், ஆட்டோ தொழிலாளர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள், பல்வேறு பகுதி மக்கள் இந்தியாவில் போராடி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த போராட்டத்தை, இது குறித்த செய்தியை குறைத்து மதிப்பிடுகிற வேலையை பிஜேபி செய்யுது. பிஜேபியோட மாநில தலைவர் சொல்கிறாரு, கேஸ் தட்டுப்பாடெலாம் தமிழ்நாட்டில் இல்லை, நானே டீலர் தான், வேணா என்கிட்ட கேளுங்க, நான் தர்றேன்றார். அப்போ அவர் பதுக்கி வச்சிருக்கிறாரான்னு நமக்கு தெரியல. அப்போ இந்தியாவில் நேற்றைக்கு இந்த எரிவாயு சம்பந்தப்பட்ட அதனுடைய ஐஏஎஸ் அதிகாரி, இந்திய அரசினுடைய அதிகாரி, அந்த அம்மையார் பேசுகிற போது 30% சமையல் எரிவாயு சம்பந்தப்பட்ட உற்பத்தி அதிகரிப்பதாக சொல்கிறாங்க. அது எந்தளவுக்கு கிடைக்கும் என்பது தெரியலை. அப்போ அதிகரிக்கும், அது என்னைக்கு கிடைக்கும், எப்போது கிடைக்கும், சந்தையில் தட்டுப்பாட்டை தடுக்குமா, இதையெல்லாம் அவர் உத்தரவாதப்படுத்தலை. நாடாளுமன்றம் நடந்துட்டுருக்கு, அதில் மிகப்பெரிய அளவில் பிரதமரோ, எரிசக்தித்துறை அமைச்சரோ, அல்லது இந்த பெட்ரோலியம் சார்ந்த துறை அமைச்சரோ போதுமான விவரங்களை நாட்டு மக்களுக்கு தெரிவிக்கலை. போர் குறித்து ஒரு விஷயத்தை ஜெய்சங்கர், இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர், சொன்னார். அவர் என்ன விவரங்களை சொல்லியிருக்கிறாரு? போதுமான அளவுக்கு விவரங்களை சொல்லியிருக்காரு? சொல்லலை.
எந்த அளவுக்கு இந்த வெளியுறவுத்துறை கொள்கை, இந்திய அரசினுடைய வெளியுறவு கொள்கை மோசமாக மாறி இருக்குன்னா, இதுவரையிலும் இந்திய நாட்டினுடைய பாரம்பரியத்தை கீழே இழுத்து குப்பையில் தூக்கி போடுற ஒரு மோசமான செயலை பிஜேபி அரசு செஞ்சிருக்கு. அதாவது ஈரான் அந்த ஹோர்முஸ் நீரிணையை திறந்து அது வழியாக இந்திய கப்பலை இந்தியாவுக்கு அனுப்பியிருக்கு. அதன் மூலம் கச்சா எண்ணெய் வருகை கொஞ்சம் கிடைச்சது அப்படின்னு இந்திய அரசு செய்தி சொல்லுது. இது இந்திய அரசினுடைய அணுகுமுறைக்கு கிடைத்த வெற்றின்னு சொல்கிறாங்க. அவங்க ஈரானுடைய நீரிணையை, ஹோர்முஸ் நீரிணையை திறந்துவிட்டு இந்தியாவுக்கு இந்திய கப்பல்களை, இந்திய தேசிய கொடி பொருந்திய அந்த கப்பல்களை அனுமதித்திருக்கிற அதே நாளில், அதே நேரத்தில் இந்தியா ஐக்கிய நாடுகள் சபையில் அமெரிக்கா ஈரான் மீது நடத்திய அந்த யுத்தத்தை அமெரிக்காவுக்கு ஆதரவாக ஓட்டு போட்டிருக்கு, ஈரானுக்கு எதிராக ஓட்டு போட்டிருக்கு. நீங்கள் முதுகில் குத்துறீங்க. பிஜேபி ஆட்சி இந்தியா மாதிரி ஒரு நாடு ஈரான், இந்தியா மாதிரி இறையாண்மை கொண்ட நாடு ஈரான். இந்தியா மீது எப்படி ஒரு நாடு தன் விருப்பத்துக்கு தாக்குதல் நடத்த முடியாதோ, அப்படி நடத்தினால் அது எப்படி கண்டிக்கத்தக்கதோ, அது எப்படி தவறான விஷயமோ, அது எப்படி சட்டவிரோதமான செயலோ, அதுபோல்தான் இப்போது ஈரான் மீது அமெரிக்காவும் இஸ்ரேலும் நடத்தியிருக்கக்கூடிய யுத்தம். அதை இந்தியா கண்டித்திருக்க வேண்டும். ஒரு வாரம் கழித்து அந்த அயத்துல்லா கொமேனியினுடைய மறைவுக்கு இரங்கல் தெரிவித்த ஒரு பரிதாப நிலை இந்திய அரசுக்கு இருக்குது. அப்போ இந்திய ஆட்சியாளர்கள், குறிப்பாக பிரதமர் மோடி, குறிப்பாக வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர், இவர்கள் முதுகெலும்பில்லாமல் இருக்கிறார்கள். இவர்களுடைய வார்த்தைகள், இவர்களுடைய கண்டனம், இவருடைய அயலுறவு கொள்கை இந்தியாவினுடைய பாரம்பரியத்தை, இந்தியாவினுடைய பெருமையை சிதைக்கக்கூடியதாக மாறி இருக்கிறது என்பதை நாம் இந்த ஈரானுக்கு எதிரான வாக்கெடுப்பு மூலமாக பார்க்க முடிகிறது. இவை அனைத்தும் மிகப்பெரிய அளவில் ஒரு பிரச்சனையாக மாறியிருக்கு. நீங்கள் அடுத்து என்ன வருது? எந்த அளவுக்கு இந்தியாவை கொச்சையாக நடத்துகிறார், கீழ்த்தரமாக நடத்துகிறார் ட்ரம்ப்பு. ஒரு மாதத்துக்கு நீ ரஷ்யாட்ட எண்ணெய் வாங்கிக்கோன்றார். ஒரு மாதத்துக்கு ரஷ்யாட்ட எண்ணெய் வாங்கினா அவர் என்ன நினச்சி பேசுகிறாரு? நீங்கள் நான் சொல்கிற கடையில் தான் நீ சரக்கு வாங்கணும் அப்படின்னா இது எவ்வளோ மோசமான விஷயம். உங்களுடைய உரிமையில், உங்களுடைய தனி உரிமையில் தலையிடுகிற ஒரு தனி மனிதரினுடைய உரிமையில் தலையிடுவது எப்படி தப்போ, அதைவிட பல மடங்கு தவறானது ஒரு நாட்டினுடைய இறையாண்மையில் தலையிடுகிற ஒரு நடவடிக்கை. அமெரிக்க ஏகாதிபத்தியம் கொஞ்சம் கூட கூச்ச நாச்சம் இல்லாமல் ஈரான் மூலமாக, ஈரான் போர் காரணமாக உங்களுக்கு எரிவாயு தட்டுப்பாடு, பெட்ரோலியம் தட்டுப்பாடு இருக்குமானால் நீங்கள் ரஷ்யா கிட்டே ஒரு மாதத்துக்கு வாங்கிக்கோங்கன்னு சொல்லுது. அதற்கும் இந்தியா பதில் சொல்லலை. இதை விட ஒரு வெட்கக்கேடான, அவமானகரமான விஷயம் வேறு எங்கே இருக்க முடியும்? எப்படி இந்திய நாடாளுமன்றம் நடந்துட்டு இருக்கிற போது இப்படி ஒரு தாக்குதலை ட்ரம்ப் நடத்தி இருக்கிறார், அதை இந்திய நாடாளுமன்றம் கண்டிக்கிறது என்று சொல்லுகிற துணிச்சல் ஏன் பிரதமருக்கு வரவில்லை? ஏன் நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சருக்கு வரவில்லை? ஏன் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு வரவில்லை? இதெல்லாம் நாம் கேட்க வேண்டிய கேள்வி இருக்கு. எனவே இந்தியாவுக்கு ஒரு பெரிய பங்கு இருக்கு. இந்த போரை நிறுத்த வேண்டும் என்று சொன்னால் இந்தியா ஒரு 140 கோடி மக்கள் தொகை கொண்ட நாடு, உலகில் மிகப்பெரிய ஜனநாயக நாடு. பல்வேறு வகையில் மோடி சொல்கிறார், நான் 4வது இடத்துல ஜிடிபியை கொண்டு நிறுத்திடுவேன்னு சொல்கிறார். இராணுவத்தில் வலிமையான நாடுன்னு சொல்கிறாரு. இன்னும் பல்வேறு வகையில் தன்னுடைய பெருமைகளை எல்லாம் பேசிக்கிட்டே இருக்கிறார். அவராக பேசிகிட்டு இருக்கிறார். அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் ஏதாவது ஒரு வகையில் அமெரிக்காவுக்கு, இஸ்ரேலுக்கு நெருக்கடியை தரக்கூடியதாக பிரதிபலிக்க வேண்டாமா? அப்படி பிரதிபலிக்காமல் இருப்பதே இவர்கள் ஏகாதிபத்தியத்தின் அடிமைகள் என்பதை பறைசாற்றுவதாக இருக்கிறது என்பதுதான் நாம் புரிந்துக்க வேண்டியிருக்குது. எனவே இந்த போர் நிறுத்தப்பட வேண்டும். அது நிறுத்தப்பட வேண்டும் என்றால் இந்தியா தனது வலுவான எதிர்ப்பை போருக்கு எதிராக பதிவு செய்ய வேண்டும். பாதிக்கப்பட்டிருக்கிற ஈரானுக்கு ஆதரவாக பதிவு செய்ய வேண்டும். ஏகாதிபத்திய அமெரிக்கா தான் போர் தொடுத்தது, அதை கண்டிக்க வேண்டும். அந்த போரை நிறுத்துவதற்கு முயற்சிக்க வேண்டும். எல்லாத்துக்கும் மேலே உலக மக்கள், ஜனநாயக சக்திகள், தொழிலாளர்கள், ஆண்கள், பெண்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து இந்த போருக்கு எதிராக பெரும் குரலாய் எழுந்து நிற்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. அதன் மூலம்தான் இந்த உணவு தட்டுப்பாட்டுக்கு காரணமாக, உணவு தட்டுப்பாட்டை நோக்கி சென்று கொண்டிருக்கிற கேஸ், சமையல் எரிவாயு பிரச்சனையை நாம் முடிவுக்கு கொண்டு வர முடியும். போக்குவரத்துகளை மிகப்பெரிய அளவில் தடுக்கக்கூடிய வகையில் ஏற்பட்டிருக்கிற பெட்ரோலிய தட்டுப்பாடு இன்றைக்கு அவர்கள் சொல்லுகிறார்கள் இருக்காது என்று சொல்லுகிறார்கள். வந்தால் என்ன செய்வது என்பது கேள்விதான். எனவே இவை அனைத்தையும் எதிர்கொண்டு சமாளிக்க வேண்டும் என்றால் போர் நிற்க வேண்டும். உலகில் போரை நிறுத்துகிற வலிமை உலகின் தொழிலாளி வர்க்கத்துக்கு இருக்கிறது. கெட்ட போரிடும் உலகினை வேரோடு சாய்த்திடுவோம் என்கிற அந்த முழக்கத்தை முன்வைத்து
அனைத்து பகுதி மக்களும் போராட்டத்தை முன்னெடுப்போம் என்று நான் சொல்லிக் கொள்கிறேன். நன்றி.